ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து டீசல் புல்லட் வந்து நம்ம வந்து ரியர் சேகாப்சர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து எண்டூரன்ஸ் பிராண்டு. செட்டு வந்து 2350 ரூபாய்க்கு வாங்கினேன். கிங் ஆட்டோ ஸ்பேர் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு, கொரியர் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டே வாங்கியிருந்தேன், மட்கார்டு ஸ்டே. ஏன்னா இது வந்து கேஸ் டைப்பில் இருக்கிற சேகாப்சர்ன்றதால அந்த ஸ்டேவும் மாற்றணுன்றதால அதையும் வந்து ஆர்டர் போட்டாச்சு. அந்த ஸ்டே வந்து 750 ரூபா ஆச்சு. இது வந்து 2350 ரூபா வந்து ரெண்டு செட், அதாவது ஒரு செட்டு சேகாப்சர். இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், வண்டி வந்து பின்பக்கம் அமுங்கின மாதிரி இருக்கும். இந்த ஒன்றுக்கு ஒன்று இந்த சாணி மேட்டை போட்டிருக்கோம்ல, அதுவே வந்து தரையில் டேர்னிங் திரும்பும்போது ஸ்பீட் பிரேக் ஏறும்போதெல்லாம் தரையை தட்டுச்சு. சரி, அதை கட் பண்ணலான்னு பட்டறைக்கு எடுத்து போகும்போது, தம்பி சேகாப்சர் தான் உங்களுக்கு ரொம்ப அமுங்கியிருக்கு, நீ அதை கட் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆமான்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்து சரி அதை மாற்றலான்ட்டு இப்போ ஆர்டர் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேவை எதனால் மாற்றுறோன்னா, இந்த ஸ்டே வந்து நம்ம கேஸ் டைப் போடுறதால இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்டே மட்டும் நம்மளுக்கு அந்த இது இடிக்கும் போல் அந்த கேஸில் இது அந்த இதில் இடிக்கின்றதால இந்த ஸ்டேவும் மாத்திரம். அண்ணாட்ட சைடு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஸ்டேவும் வந்து வெல்டு அடிச்சிருந்தது. சரி, ரெண்டுத்தையும் மாற்றிலான்ட்டு அதுமாதிரி ரெண்டாக தான் ஆர்டர் போட முடியும். ஒன்றா கேட்டால் தரமாட்டாங்க, செட்டாக தான் தருவாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே மட்கார்டு ஸ்டே. இது வந்து நம்ம ஆர்டினரியான ரியர் சேகாப்சர் போட்டிருந்தோன்னா இதுக்கு அந்த மட்கார்டு ஸ்டே நான் மாற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, பின்னாடி வந்து டீசல் புல்லட்டை ஓட்டி போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வண்டியை பொறுத்தவரை என் வண்டியில் பின்னாடி யார் உட்காந்து வந்தாலுமே ஒரு 50 கிலோமீட்டர் போனாலே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் வந்து நல்லா சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்ட்டு இந்த கேஸ் டைப் வந்து எண்டூரன்ஸ் பிராண்டில் ஆர்டர் போட்டு இப்போ மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்தெந்த இடத்துல போல்டு கைட்டுன்றதை பார்த்துக்குங்க. போல்டு கைட்டு இந்த சாரி கார்டை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு, சாரி கார்டு வந்து வெளியே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வந்து இந்த ஸ்டேவுக்கு வர போல்டை கட்டணும், மட்கார்டு ஸ்டே. இந்த ஸ்டேவால் தான் நம்ம இந்த ஸ்டேவை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டே வந்து ஆர்டினரியாக நார்மலாக பெண்டு ஸ்டேவாக இருந்தால் ஓகே. இந்த ஒரு ஆர்ச் மாரி வந்துருக்கிறதால நம்மளுக்கு அந்த கேஸில் வந்து இடிக்கும். அதனால தான் ஸ்டேவும் சேர்த்து ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், இந்த விழுப்புரத்தில் வந்து இந்த எண்டூரன்ஸ் பிராண்டோடைய சேகாப்சர் வந்து கேட்டிருந்தேன். 2900 சொன்னாங்க. இது வந்து கோயம்புத்தூரில் கிங் ஆட்டோ ஸ்பேரில் வந்து 2350 ரூபாய்க்கு கிடச்சிது. அது எனக்கு கொஞ்சம் மிச்சம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினாலும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா லாபம்தான். 500, ஆமாம், 550 ரூபா அப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு வெயிட் பண்ணி வாங்கினாலே மிச்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு கழட்டி விட்ட உடனே அந்த ஃபுல் செட்டுமே கீழே இறங்கிடுது. இது வந்து இந்த ஸ்டேவை எடுக்க முடியல, அதனால் ஸ்டாண்டையும் அவுத்து தான் ஆகணும். அதனால் இந்த ஸ்டாண்டை அவுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மொத்தமே இந்த இதுவும் மாற்றுறதுக்கு 2 ஹவர் ஆச்சு. அதில் 1 ஹவர் ஃபுட்டேஜ் எடுத்து அதை வந்து 9 நிமிஷமாக ஸ்பீட் பண்ணி சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி நிறைய நட்டு போல்டு டைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டுருப்பேன். அதெல்லாம் எப்படி கட்டணுமோ அதேமாரி டைட் பண்ணிக்க போகிறோம். அது அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். 1 ஹவர் ஃபுட்டேஜை 11 நிமிஷம் 11.9 அந்த டூரேஷன் கொண்டாந்துருக்கேன் கட் பண்ணி. இது பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த இடத்துல போல்டு கரெக்டாக இருக்கோ. நெட்டு போல்டு அதை கட்டினாலே ஈஸியாக மாற்றிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெரிய விஷயமாக தோணும், இதெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு. நட்டு போல்டு தானே, நம்ம கட்டி ஈஸியாக மாற்றிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே ஒரு சிக்கல், இப்போ இந்த நட்டு போல்ட்டில் வந்து இந்த இடம் இப்போ கட்டி வச்சுருக்க இந்த ஸ்டேல வந்து போல்டு இருக்குது. அதை வந்து நம்ம கழட்டவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கான இது வந்து நான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புது சேகாப்சர் வந்து ஏறிடுச்சு. பின்னாடி 2 சைடும் போட்டாச்சு. வாஷர் போட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டே இது வந்து புது ஸ்டே, இதுதான் மட்கார்டு ஸ்டேன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஆச்சும் வராது. அந்த கேஸ் வந்து இப்படி மேலே கீழே போய் வந்தாலும் எதில் ஒரு இடிக்காது. அதனால தான் இதை ஆர்டர் போட்டிருக்கோம். சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு பிரச்சனைன்னு, அது வந்து இதுதான் அந்த பிரச்சனை. இந்த பழைய மட்கார்டு ஸ்டேலேருந்து இந்த டபுள் சைடு த்ரெட் இருக்கிற போல்டு வெளியே எடுக்கணும். அது வெளியே எடுக்கணும்னா நம்ம எதை வச்சும் சுற்ற முடியாது, ஏன்னா எதை வச்சு சுற்றினாலும் மரம் தெரிஞ்சிடும். அதனால் டபுள் போல்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு அதில் இன்னரில் இருக்கிற போல்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ண அந்த போல்டு வெளியே வர முடியாத, ஏன்னா அதுக்கு ஒன்று இன்னொரு போல்டு போட்டு டைட் பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் வந்து அந்த இன்னர் போல்டை லூஸ் பண்ணிங்கன்னா போல்டு வெளியே வந்துடும், டபுள் சைடு த்ரெட்டு போல்டு. அதை வந்து புது ஸ்டேயில் போட்டு இப்போ ஏற்றுறேன். ஏன்னா இது மட்டும் தான் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதோட டிப்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டைட் பண்ணி இந்த டபுள் சைடு த்ரெட்டு போல்டு எடுத்துகிட்டு புது ஸ்டைலில் போட்டு லாக் பண்ணிட்டோம். உள்ளே வச்சு அப்படி தூக்கி விட்டோன்னா கரெக்டாக உட்காந்துடும். இப்போ அதே மாதிரி வந்து ரைட் சைடு, இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. எந்த சேகாப்ஸரு எதையுமே வந்து ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் எல்லாத்தையும் டைட் பண்ணணும். அதாவது ஃபைனலான நம்ம வெளியேருந்து எதெல்லாம் டைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம். அந்த இன்னரில் அந்த உள் பக்கமாக இருக்கிறதுலாம் வந்து இது. இப்போ மட்கார்டு ஸ்டேயில் நான் வந்து அவுட்டரில் இருக்கிற போல்டு போட்டுட்டேன். அப்புறம் மட்கார்டு ஸ்டேலையும் ஆல்ரெடி த்ரெட்டு ஏறிடுச்சு. ஆனால் அதில் இன்னரில் வந்து நம்மளால் த்ரெட்டு போகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸ்பேனர் போட்டு டைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு இடுக்கான இடமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேனர் போட்டு பார்த்தேன், அப்பயும் வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அதனால் வந்து சீட்டையும் கழட்டி எடுக்கலான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். சீட்டை கழட்டாமல் வேலை செய்யலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் டேங்க்கு வந்து வண்டி டேங்க்கு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் நெக்கில் ஒரு லப்பர் இருந்தது, அதையுமே ஆர்டர் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ அப்புறமா தனியாக போடுறேன். அந்த லப்பர் மாரி வரும், புஷ் மாதிரி லப்பர் போட்டு டபுள் சைட் த்ரெட்டு தான் அதுவும். அது கொஞ்சம் டைட் பண்ணதுக்கு பிறகு வண்டி அந்த டேங்க்கு நாய்ஸ் கொஞ்சம் அதிர்றது கம்மியாக இருக்குது. இப்போ சீட்டை கட்டிட்டேன், சீட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சீட்டை கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இன்னர்லாம் போகிறதுக்கு இந்த சீட் இந்த ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துது. சரி, இப்போ கைட்டினோடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏறுது. இப்போ த்ரெட்டு வந்து ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நம்ம அந்த மட்கார்டை சேர்த்து பிடிக்கணும் அந்த போல்டு. அதனால் வந்து அந்த இன்னர்லேயும் ஒரு நட்டு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு இதுவாக இருக்கும், ஆடாது, மட்கார்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ த்ரெட்டு ரொம்ப அந்த சைடில் இருக்குது, இன்னரில் இருக்குது. அதனால் இந்த இங்கேருந்தே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி வெளியே இப்படி ஈர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த சைடு ரொம்ப தேவையில்லை. டைட் ஏறுறவங்களும் டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சஸ்பென்சர் இந்த ரியரில் இருக்கிற ஷேக்காப்ஸர் கூட இப்போ அந்த ஷேக்காப்ஸர் டைட் பண்ணலாம், சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு டைட் பண்ண கொள்ள. அதனால தான் எதையுமே டைட் பண்ண வேணான்னு சொல்கிறது. இந்த மாதிரி இன்னரு இந்த மாதிரி இடுக்கு அதில் வேறு எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி போல்டு டைட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ டைட் பண்ணிவிட்டு அதிலே வேறு ஒரு சி டைப்பில் எதனா ஒரு எப்படி உள்ள சொருவி டைட் பண்ணுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணவே கூடாது. சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் நான் சொல்ல வரது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம்னா, இப்போ அந்த பின்னாடி வண்டியை பிடிச்சி தள்ளுவோம் பார்த்திங்களா, அந்த கம்பி அதெல்லாம் வச்சு டைட் பண்ணணும். அதனால் வந்து இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து ஃபைனல் தான் டைட் பண்ணணும். ஏன்னா 2-3 ஸ்பேர் வந்து மீட் ஆகிற இடம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இது பண்ணோம். இப்போ மட்கார்டு ஸ்டேவும் ஏற்றியாச்சு, சேகாப்ஸரையும் வந்து டைட் பண்ணியாச்சு. நிறைய இடத்துல டைட் பண்ணுறதை காமிச்சிருக்க மாட்டேன், எப்படி லூஸ் பண்ணுமோ அதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம்.
ஒரு ஆர்டராக எப்படி நீங்கள் டைட் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் அப்படியே ஒன்று டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதுலாம் வீடியோ ஃபுல்லாத்தையும் காமிச்சோன்னா எனக்கு 1 hour ஃபுட்டேஜ் இருக்குது. ஃபுல்லாத்தையும் கேட்டு வந்து டைட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அது போட முடியாது. இப்போ ரைட் சைடுமே வந்து நம்ம ஏற்றிட்டோம். ஸ்டேவை ஏற்றி மட்காட் ஸ்டே ஏற்றி முடித்தாச்சு. ஃபைனலாக சீட்டையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சேக்கப்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற சாணி மட்டும் ஒன்றுக்கு ஒன்று தரையிலே தட்டில் டபுள்ஸ் போனாலுமே ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலுமே அது வந்து கீழே தட்ட மாட்டுது. அந்த அளவுக்கு பக்கவாயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு வண்டி அமிங்கின்னு இருந்திருக்கும் பாருங்கள். டபுள்ஸ் இப்போ நான் டெமோ காமிச்சது ஒரு ஆள் உட்காந்து இப்படி அமிக்கி காமிச்சேன். பழைய சேக்கப்ஸ் இருக்குது. புது சேக்கப்ஸர் இருக்கும்போது டபுள்ஸ் உட்காந்தாலுமே தரையில் தட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி பின்னாடி கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ அழுத்துறேன். இவ்வளோ அழுத்தினாலுமே வந்து எவ்வளோ கேப்பில் இருக்குது பாருங்கள் சாணி மேட்டுக்கும் தரைக்கும். இப்போ அந்தளவுக்கு வண்டி கொஞ்சம் ஹைட் ஏறி இருக்குது. டபுள்ஸ் போனாலுமே தரை தட்டலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.